ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச் நடந்ததுங்க. நானும் பார்த்துருந்தேன். இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக வேற பசி எடுத்துதா, சரி வீட்டை போய் தேடி பார்த்தா இந்த 2 விஷயம் வந்து மாட்டிச்சு. மேகியும் முட்டையும் மாட்டிச்சு. அது மாட்டினா நான் சும்மா விடுவானா, எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். மேகி பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் எடுத்து பிரித்து கொட்டிட்டேங்க. கொட்டணுன்னு தான் தெரியுது. பாத்திரம் வந்து நம்ம சின்னதாக எடுத்துட்டு இருக்கிறோம். கேஸ் வைக்கிற விலைவாசிக்கு கேஸில் வேற வச்சுட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் வேற கற்று போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து வச்சுட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பொங்கல் மாதிரி வந்துட்டுக்கிறான். சரி எனக்கு டவுட் ஆயிடுச்சு, இது மேகியா பொங்கலான்ட்டு. நம்ம 2 முட்டை இருந்தது பார்த்தீங்கன்னா அது கடாயில் வச்சு ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு கற்றுட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட் மசாலா வேறு இருந்துதான். அதில் ஒரு பேக்கெட் மசாலா எடுத்து மொட்டியில் எடுத்து கொட்டிக்கினேன். கொட்டிட்டு ஒரு கிண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுக்கிறான். லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்து லைட்டாக மலைசாரல் மாதிரி கொட்டிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வேக வச்ச மேகி ஒன்று தரப்பான்ல, அவனை தூக்கி போட்டுக்கலாம் கடாயில். போட்டோன்னே தான் தெரியுது அவன் கல் மாதிரி உயிரான். அதெல்லாம் கண்டுக்கூடாது. அதை எடுத்து கொட்டிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2வது மசாலா ஒரு தரப்பான்ல, அவனே தூக்கி கொட்டிக்கலாம். ஒரு போட்டுட்டு ஒரு கிண்டுன்னு இங்கன்னா வச்சுங்க. நீ பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருப்பான். பார்த்தோன்னே தப்பாலாம் நினைக்க கூடாது. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இந்த இவன் வேற மூஞ்சி சோகமாக வச்சுருக்கான். எதுக்கு கேட்டால் ஆர்சிபி வந்து 250 ரன்னு கிட்ட அடிச்சுக்கிறேன்னு சொல்கிறான். எனக்கே சாப்பிட்றதுக்கு பிடிக்கலன்னு ஃபீலிங் வேறு. அதெல்லாம் தட்டி விட்றா. நம்ம சிஎஸ்கே வந்து வச்சிரும் நானும் சொல்லி ஆறுதல் பண்ணி விட்டா நொட்டிக்கிட்டு போயிடுச்சு குமார். ஏன்னா சிஎஸ்கே வந்து தோத்துருக்காங்க. எனக்கே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. இதோட நாளைக்கு பார்க்கலாம். बाय बाय टाटा गुड बाय गया।